எனக்கு வந்து சிம்பனி வேறு, ஒரு கிராமிய பாட்டு வேறு, அல்லது வேறு ஒரு பாட்டு வேறு அப்படிங்கிறதே கிடையவே கிடையாது. எனக்கு எல்லாம் ஒன்று தான். 50 வருஷத்துக்கு முன்னாடி நான் போட்டதை இன்றைக்கி வந்து லிஸ்ட்டு போடுறாங்க. ஏதோ புதுசாக கண்டுபிடிச்சிட்ட மாதிரி. டேய் உன்னை எஜுகேட் பண்ணதே நான் தான்டா. உனக்கு பாக்கு பேர் தெரியுமா? இல்லை மொசாட் தெரியுமா? நான் சொல்லலைன்னா உனக்கு தெரியுமா? ராஜா பேர் போட்டுட்டு 85 மார்க்ஸ் வித் ஆனர்ஸ் நான் எக்ஸாமினர் கையெழுத்து போட்டிருக்கேன். ராஜா நீ கிரேட்ரா. Welcome to the Hindu. Today I am in conversation with Maestro இசைஞானி இளையராஜா. வணக்கம். வணக்கம் வணக்கம். இந்தியாவிலேயே இதுவரைக்கும் குறிப்பாக சொல்லப்போனால் ஆசியாவிலேயே சிம்பனிங்கிறத யாரும் உருவாக்குனது கிடையாது. முதல் முறையாக நீங்கள் ஒரு சிம்பனியை உருவாக்கியிருக்கிறீங்க. இதை உருவாக்கணுங்கிற இந்த திரைப்படத்தில் நீங்கள் இத்தனை ஆண்டுகள் இருந்தாலும் நீங்கள் இதை உருவாக்கணும்னு எப்போ சார் ஒரு முடிவு எடுத்தீங்க? இது முடிவு எடுக்க வேண்டியதில்லை. தொழிலே வந்து இசை. அதில் என்ன செய்யணுமோ, இந்த சிம்பனிங்கிறது இந்த பேர் வர்றதுனால நீங்கள் இப்போ சிம்பனின்னு சொல்கிறீங்களே தவிர, சினிமா பாட்டிலே சிம்பனியை யூஸ் பண்ணியாச்சு. சினிமா பாட்டிலே நான் இன்ட்ரடியூஸ் பண்ணி ஜனங்களே எஜுகேட் பண்ணியாச்சு. ஜனங்களை வந்து 50 வருஷத்துக்கு அப்புறமா வந்து இப்போ வந்து லிஸ்ட்டு கொடுத்துட்டு, சார் இந்த பாட்டை நீங்கள் வந்து அங்கேருந்து காப்பி அடிச்சிருக்கீங்க, இங்கேருந்து காப்பி அடிச்சிருக்கீங்க, அங்கேருந்து காப்பி அடிச்சிருக்கீங்கன்னு சொல்கிறாங்க. டேய், உலகத்தில் இந்த மாதிரியெல்லாம் இசை இருக்குடா, பெரிய கம்போசர்ஸ் இருக்காங்கன்னு நான் அவங்களுக்கு அறிவித்தேன். ஒரு மேடையில் இப்போ ஒரு பேச்சாளர் பேசுகிறாரு, திருக்குறளை உதாரணம் சொல்கிறாருன்னு வைங்க. திருக்குறளை காப்பி அடிச்சிட்டான்னு சொல்லுவீங்களா? அவன் ஏதோ உதாரணமாக சொல்கிறான். இந்த மாதிரி இசை கூட இருக்குடா உலகத்தில், அதை கேளுங்கன்னா 50 வருஷத்துக்கு முன்னாடி நான் போட்டதை இன்றைக்கி வந்து லிஸ்ட்டு போடுறாங்க. ஏதோ புதுசாக கண்டுபிடிச்சிட்ட மாதிரி. டேய், உன்னை எஜுகேட் பண்ணதே நான் தான்டா. உனக்கு பாக்கு பேர் தெரியுமா? இல்லை மொசாட் தெரியுமா? நான் சொல்லலைன்னா உனக்கு தெரியுமா? மொசாட் பீத்தவன்லாம் சொன்னேனே. உன்னை எஜுகேட் பண்ண, ஜனங்களை எஜுகேட் பண்ணது தான் இது. சினிமாங்கிறது எனக்கு வந்து சிம்பனி வேறு, ஒரு கிராமிய பாட்டு வேறு, அல்லது வேறு ஒரு பாட்டு வேறு அப்படிங்கிறதே கிடையவே கிடையாது. எனக்கு எல்லாம் ஒன்று தான். அது என்ன சிம்பனின்னு சொல்கிறாங்கன்னு பார்க்குறதுக்காக எப்படி நான் வந்து தமிழில் வெண்பாங்கிற ஒரு கஷ்டமான ஒரு ஃபார்மை எடுத்துகிட்டு நான் வெண்பாவை எழுதி புக்காகவே வெளியிட்டனோ அதே மாதிரியான முயற்சி தான் இது. இப்போ எதுவும் இந்த இசை சம்பந்தமாகவோ, அதாவது தமிழில் வந்து இயற்றமிழ், இசைத்தமிழ், நாடகத்தமிழ்னு 3 இருக்குது. இசைத்தமிழ் யாருக்கு தெரியும் சொல்லுங்கள்? இசைத்தமிழ் யாருக்கு தெரியும்? தெரியாது. இசைத்தமிழ் என்பது தேவாரம், திருவாசகம், இதுதான். அந்த தேவாரத்தை வந்து இசையோடு பாடுவது தான் இசைத்தமிழ். நாடகத்தமிழ் எல்லாருக்கும் தெரியும், எல்லோரும் வேணால் எழுதிக்கலாம். நாடகம் எத்தனை நாடகம் இருக்குது தமிழில்? தமிழ் இலக்கியத்தில் கேட்குறேன். ரொம்ப லேட்டாக தான் வந்து நாடகம் வந்து. இப்போது வந்து ஜனங்களை எஜுகேட் பண்ணுறதுக்காக நான் எந்த துறையில் இருந்தனோ அந்த துறையில் இருந்து கொண்டே அந்த எலிமெண்ட்ஸ் எல்லாம் வந்து யூஸ் பண்ணி அவங்கள ஒவ்வொரு இதுலேயும் வந்து இப்போ சுந்தரி கண்ணால் ஒரு செய்தியில் வர்ற பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம் எடுத்து பார்த்திங்கன்னா அது ஒரு சிம்பனிக் ஃபார்ம் மாதிரி. அதே மாதிரி ஓ பிரியா பிரியா, எண்ணினிய பொன்னிலாவையில் வர்ற பேக்ரவுண்டு, என்னவோ ஒரு பறவை, மடை திறந்து, நீங்கள் கணக்கு போட்டுக்கிட்டே போங்க. இதயம் போகுது, எதை வேணாலும் இதயம் போகுது எல்லாம் பாட்டு. அது சிம்பனி இல்லை. நான் சொன்னது எனக்கு அதுக்கு இன்ஸ்பயர் ஆகி இருந்தது அதுன்னு நான் சொன்னேன். அதை இவன் வந்து காப்பி அடிச்சிட்டேன்னு நினச்சிக்கிட்டு இருக்கான். சூபர்டை வந்து நான் வந்து காப்பி அடிச்சிட்டேன் அப்படின்னு. அது அவன் போட்டிருந்த அந்த இசை என் மனசுக்குள்ளே ஓடிச்சு. அந்த நேரத்தில் கம்போஸ் பண்ணுற நேரத்தில் அது வந்து உத்வேகம் கொடுத்து நான் கம்போஸ் பண்ண டியூனு. இதுக்கும் சம்மந்தமே கிடையாது. அது எவனுக்கும் தெரியாது. ரசிகர்களுக்கு தெரியுமா? பாயிண்ட் அவுட் பண்ண முடியுமா? முடியாது. இதில் வந்து என்னென்னா, இசையே தெரியாமல் ஒரு கிராமத்துலேருந்து வந்தேன். ஏதோ அப்படி பழகி சினிமாவில் சேர்ந்து ஏதோ அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணி இசை அமைச்சு ஒரு இசையமைப்பாளராக வந்த பிறகும் கூட கற்றுக்கிட்டு இருந்தேன். இசையமைப்பாளர் வந்த பின்னாடி கற்றுக்கிற வேண்டிய அவசியம் இல்லை. கற்றுக்கிட்டு இருந்தேன். நீங்கள் தான் நல்லா பேர் எடுத்துட்டீங்க, எதுக்கு கற்றுக்கணும் அப்படின்னா, இல்லைங்க இசைனா என்னன்னு தெரியணும், அதுக்காக தான் வரேன் அப்படின்னு சொல்லி. ஏன்னா 4 குருமார்கள், எல் சுப்பிரமணியம், எல் வைத்தியநாதன், எல் சங்கரோடைய அப்பா லட்சுமி நாராயண் அவர் ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் வந்து தட்சிணாமூர்த்தி சுவாமிகள், அப்புறம் மதுரை கிருஷ்ணயங்கார், அப்புறம் டிவி கோபாலகிருஷ்ணன்.
கடைசியில் டிவி கோபாலகிருஷ்ணன் தான் நமக்கு என்னுடைய டைமிங்க்கு காலையில் 4 மணிக்கு போகிறது, அதுக்கப்புறம் நைட்டில் போய் இல்லை கற்றுக்கிட்டேன்னா ஓரளவுக்கு கற்றுக்கிட்டேன், அதனுடைய சம்பிரதாயங்களை தெரிஞ்சுக்கிட்டேனே தவிர கற்றுக்கிட்டேன்னு சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. அப்படியே போயிட்டுருக்கு. அப்படி இப்போ பாருங்கள், அது வந்து சினிமா பாட்டு போட்டாச்சு. என்னுடைய பாட்டு ஒரு பாட்டு ஹிட் ஆகிடுச்சுன்னா அடுத்த ஹிட்டு வந்து அதை முறியடிக்கணும், நான் அதை முடிக்கணும். அப்புறம் பேக்ரவுண்ட் ஸ்கோரு இது இப்போது சிம்ஃபனின்னு ஒரு ஃபார்மை எடுத்துக்கிட்டு இப்போ பண்ணும் பொழுது அந்த சிம்ஃபனின்னா என்னங்கிறது தெரியணும் முதல்ல. சிம்ஃபனிங்கன்னா உலக மேதைகள் மேதைகள் வந்து எழுதி வச்சுருது எக்கச்சக்கமாக. நம்ம வந்து இன்றைக்கி இப்போ வந்து எல்லாத்தையும் நிறுத்திட்டு அவங்க எழுதி வச்ச சிம்ஃபனியை கேட்கணும்னு ஆரம்பித்தா 10 ஜென்மம் வேணும், அவ்வளவு மியூசிக் எழுதி வச்சுருக்காங்க. இதில் வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஃபார்மில் ஒவ்வொரு இப்போ எவ்வளவோ கன்சர்ட்டோஸ்ன்னு எழுதுகிறாங்க. ஃபுல்லாக வந்து ஒரு வயலின் கன்சர்ட்டோ, பியானோ கன்சர்ட்டோ, ஃப்ளூட் கன்சர்ட்டோ, இந்த மாதிரி நிறையா. அதே மாதிரி சொனாட்டா ஃபார்ம் தான் சிம்ஃபனி. இப்போது நான் வந்து ஒரு சினிமா பாட்டை கம்போஸ் பண்ணும்பொழுது அந்த பாட்டை முறியடிக்கிற பாட்டை நானே கம்போஸ் பண்ணுற மாதிரி இதில் பண்ண முடியாது. இதில் என்னென்னா, நான் ஒரு இந்தியனில் சவுத் இந்தியாவில் வந்து எங்கேயோ ஒரு பட்டிக்காட்டில் பிறந்தவன். என்னுடைய இளவயதிலிருந்து நான் கேட்ட இசையினுடைய தாக்கங்கள் வந்து அதில் வரக்கூடாது. சினிமா மியூசிக் டைரக்டர் அப்படிங்கிற அடையாளம் தெரியக்கூடாது. சினிமா பேக்ரவுண்ட் ஸ்கோரை தூக்கி இதில் போட்டாரியா, இல்லை தளபதியில் நான் சொன்னேனே அந்த மாதிரி அந்த சவுண்டு வருது இதில் அப்படின்னு யாரும் சொல்லிடக்கூடாது. யார் நம்ம ஊருக்காரங்க, வெளிநாட்டுக்காரங்க அப்படிங்க, அவங்களுக்கு தெரியாது. சரி, தளபதி பாட்டெல்லாம் அவங்களுக்கு கேட்டுக்க போகிறாங்களா என்ன? இல்லை. அதே மாதிரி இண்டியன் அப்படிங்கிற ஒரு எலிமெண்ட்ஸும் வந்துடக்கூடாது. இண்டியனுங்கிறது வந்துடுச்சுன்னா வந்து இந்த 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 சவுண்டில் இந்த இந்த இதில் வந்து இந்த மாதிரியான தாக்கங்கள் ஏதாவது வந்துருச்சுன்னா இண்டியன் ஹேஸ் கம்போஸ் சம்திங் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க, ஈஸியாக போயிடுவாங்க. அது இல்லை என்னோடது. ஆக்சுவலாக சிம்பனின்னா என்னவோ அதை அப்படி எழுதணும் அப்படின்றது தான் முயற்சி. அங்கே போய் எழுதுகிறப்போ வந்து வேர்ல்டு கிரேட்டஸ்ட்டு கம்போசர்ஸ் இது வரைக்கும் என்ன எழுதியிருக்காங்களோ, என்ன சவுண்டு வந்ததோ அந்த சவுண்டு வந்துடக்கூடாது. இது மட்டும் இல்லை, எனக்கு என்னென்ன இடைஞ்சல்கள் இருந்தது அப்படிங்கிறத சொல்ல வரேன். அந்த சவுண்டும் வரக்கூடாது. வந்ததுன்னா பீத்தோனை காப்பி அடிச்சிட்டான், மொசாட்டை காப்பி அடிச்சிட்டான், அது இது பண்ணிட்டான், அது பண்ணி சொல்லி ஒதுக்கிடுவாங்க. அதெல்லாம் வராமல் இந்த சிம்பனி வந்து இந்த சிம்பனியை பார்த்த, அந்த ஸ்கோரை பார்த்த உலக மாபெரும் கண்டக்டர்கள்லாம் அலறாங்க. அப்போ அலறாங்கன்னு இல்லை, அவங்க சொல்கிற ஃபீட்பேக்கெல்லாம் வந்து எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. பயங்கர உத்வேகத்தை கொடுத்தது. ஐ கான்ட் பிலீவ் திஸ். ஒரு கண்டக்டர், ஒரு பெரிய கண்டக்டர், நேம் சொல்ல விரும்பலை, சொல்லக்கூடாது. ஐ கான்ட் பிலீவ் திஸ். பியாண்ட் பெர்ஃபெக்ஷன். ஒரு சிங்கிள் லைன், அவ்வளோதான். பியாண்ட் பெர்ஃபெக்ஷன்னு முடியுமா? அது நான் போகிற போக்கில் எழுதிட்டு போனது 34 நாள் எழுதினேன். பியாண்ட் பெர்ஃபெக்ஷன். ஐ டோன்ட் திங்க் ஐ கேன் ஸ்லீப் டு நைட். சார், இந்தியாவிலே ஏன் ஏசியாவிலேயே முதலாக சிம்பனியை உருவாக்கியவர் நீங்கள் தானே சொல்கிறாங்க. ஆனால் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் சித்தார் ஒரு சிம்பனி, ஏன்னா அவர் ரவிசங்கருடைய பிறந்தநாளுக்கு ஒரு சித்தார் சிம்பனிங்கிறாங்க. ஸ்ரேயா கோஷல் பாடச்சில் இது ஒரு சிம்பனி மியூசிக்னு சொல்கிறாங்க. இதை எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? இந்த சிம்பனிக்கும் நீங்கள் இதுக்கு என்ன எப்படி பார்க்குறது? ஒரே தமாஷா தான் இருக்குது. சிம்பனிங்கிறது இப்போ சினிமா பாட்டை கீர்த்தனைன்னு சொல்லுவீங்களா? சினிமா பாட்டை கீர்த்தனைன்னு சொல்லுவீங்களா? கீர்த்தனைக்கும் ஒரு அமைப்பு இருக்குது. பல்லவி, அனுபல்லவி, சரணம், அப்புறம் நிறவல், அது இது எல்லாம், இவ்வளவெல்லாம் விஷயங்கள் இருக்குது. சினிமா பாட்டை கீர்த்தனைன்னு எப்படி சொல்ல மாட்டோமா? இப்போ தான் வந்து ஹரிபிரசாத் சௌராசியா வந்து அவருடைய குருகுல் அதில் வந்து என்னை அழைச்சி வந்து பாராட்டுறப்ப அவங்க வந்து அவங்களுடைய ஃப்ளூட்டிஸ்டெல்லாம் சேர்த்து வச்சுட்டு ஒரு 25 பேருக்கு மேலே இருந்தால் போகிறோம், அதை சிம்பனின்னு போட்டுருவாங்க. ஆனால் சிம்பனினா என்னங்கிறது தெரியாமலே அவங்க வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்கங்கிறத அந்த மேடையில் ஹரிபிரசாத் சௌராசியத்தை சொன்னேன். தயவுசெய்து சிம்பனிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணாதீங்க, அது பெரிய ஃபார்ம், அதுக்கு வந்து முறைப்படி அந்த ஃபார்மில் இல்லைன்னா சிம்பனின்னு போடக்கூடாது. ஒரு 25 பேர் நம்பர் ஆஃப் மியூசிஷியன்ஸ் வந்து ஜாஸ்தியானோடனே சிம்பனின்னு போடுறது வந்து நம்மளுடைய அறிவீனத்தை தான் வெளியில் காட்டுது. இந்தியாவில் சிம்பனிங்கிறதே கிடையாது. ஒரு சினிமா ஆர்கெஸ்ட்ரா வந்து சினிமா பாட்டு பாடுறதுக்கு
சிம்பனின்னு எப்படி போடுவீங்க? ஜெகதீஷ் சிங் வந்து அவர் கசல் பாடுறதுக்கு ஜெகதீஷ் சிங் வித் சிம்பனி ஆர்கெஸ்ட்ரா அப்படின்னு போடுறாங்க. சிம்பனி ஆர்கெஸ்ட்ராவே இல்லை. அது 2-3 பேர் கீபோர்டு, 2-3 பேர் கிட்டாரு, தபலா, ரோலுக்கு இதை வச்சுட்டு அந்த ஃபார்ம்லேயும் இல்லை. அந்த ஃபார்ம் என்னன்னு புரியாததுனால தான், அவங்க அறியாமையினால் செய்கிறது தான் அந்த தவறு தானே தவிர, உண்மையான சிம்பனிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் போடலாம் அப்படின்னு நினைக்கிற மனப்பான்மை வந்து ஜனங்களுக்கு இல்லாமல் போயிடுச்சு. உலகத்தில் எல்லாமே பொல்யூட்டடாக போன மாதிரி. நீங்கள் சொன்ன அந்த அமைப்பு, அந்த சிம்பனிங்கிறது எப்படி இருக்கணும் எங்களுக்காக நீங்கள் அதை கொஞ்சம் சொல்ல முடியுமா? அதுதான் ஒரு ஸ்டேட்மெண்ட், ஒரு 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 ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட்டு, அந்த ஃபஸ்ட்டு சப்ஜெக்டில் இருந்தக்கூடிய செகண்ட் பார்ட்டு அது என்ன முறையில் இருக்கணும், அதுக்கப்புறம் செகண்ட் சப்ஜெக்ட்டு என்ன முறையில் எந்த கீழே இருக்கணும், எந்த சுருதியில் இருக்கணும் அப்படிங்கிறது அது தொடக்கத்தை வச்சு இருக்குது. அதுக்கப்புறம் வந்து அது டெவலப்மெண்ட்டு, எடுத்த தீமை வந்து டெவலப் பண்ணி பல விதமாக வந்து இம்ப்ரவைசேஷன்ஸ், அது இது ஆர்கஸ்ட்ரேஷன்ஸில் வந்து, அப்புறம் அதில் கவுண்டர் பாயிண்ட்டு, அதில் வந்து இது அதெல்லாம் வருது. அப்புறம் வந்து ரீகாபிச்சுலேஷன் அப்படின்னு ஒன்று, அது வந்து என்னென்னா மறுபடியும் முதல்ல சொன்னதை வந்து மறுபடியும் திருப்பி சொல்லணும், அது வந்து இந்த கீழே இருக்கணும் அப்படிங்கிறது. மறுபடியும் வந்து ஒரிஜினலுக்கு வந்து முடிக்கிறது தான் வந்து இது. நம்ம பல்லவி, அனுபல்லவி, சரணம்ங்கிற மாதிரி ஃபஸ்ட்டு மூமெண்ட்டில் வந்து ஃபஸ்ட்டு தீமு, செகண்ட் சப்ஜெக்ட்டு அது வந்து அனுபல்லவின்னு வச்சுங்க. அப்புறம் டெவலப்மெண்ட் வந்து சரணம்னு வச்சுங்க. டெவலப்மெண்ட்டில் வந்து சரணத்தில் நம்ம நின்று இரவலாம் பாடுறோம் இல்லையா, அதுன்னு வச்சுங்க. அப்படி தான் புரிஞ்சுக்கணும். அது அந்த முறையில் இருக்கணும். அந்த அந்த ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் இருக்கணும். அப்படி அந்த கம்போஸ் பண்ணச்சில் நீங்கள் வந்து பண்ணைபுரத்துலேருந்து வந்த இளையராஜாவா அங்கே நிற்கிறீங்களா, அல்லது உங்களை இன்ஸ்பயர் பண்ண வெஸ்டர்ன் ஹார்மோனி எழுதுகிற ஒரு கிளாசிஸ்டாக நீங்கள் உருமாறி நிற்கிறீங்களா? அந்த ஒரு கேள்வி தான். நான் எதுக்கு நிற்கணும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? இல்லை எனக்கு இல்லை, நான் எழுதியிருக்கேன், எனக்கு தோணுச்சு, நான் எழுதியிருக்கேன். நீங்கள் வந்து நீங்கள் அப்படி இருக்கீங்களா இப்படி இருக்கீங்களான்னு என் வாயிலிருந்து நீங்கள் வார்த்தையை வாங்கலான்னு பார்க்குறீங்க. நான் இல்லை, எப்படியுமே இல்லை. நான் போகிறப்போ இப்போ தோணுது, எதை எழுதுனேன், இது வேண்டாம் அப்படின்னு அடிக்கிறேன், எழுதுகிறேன். நான் அது எப்படி இருக்குதோ அந்த மியூசிக்கை வச்சு அவங்க என்னை வந்து ஐடென்டிஃபை பண்ணட்டும். அந்த மியூசிக் எப்படி இருக்கோ அதுக்குரிய மரியாதை தான் எனக்கு வேணும். அது நான் இப்படி நிற்கணும் அப்படி நிற்கணும் நான் முயற்சி பண்ணேன்னா அதெல்லாம் ஒரு கால் நடக்க போகிறதில்ல. கடவுள் தண்ணியில் தலையில் தட்டி உட்கார்றாரு அப்படி பண்ணிடுவார். இல்லை, பட் வெஸ்டர்ன் இதில் வந்து இப்போ சினிமாவில் நீங்கள் அங்கங்கே முன்னாடி போட்டிருக்கேன்னு சொல்லியிருக்கீங்க சார். இந்த ஹவு டு நேம் இட்டுங்கிறது வந்தது, நத்திங் பட் வந்துங்கிறது. பட் ஒரு முழுமையான ஹார்மோனிங்கிறது ஒரு 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 பாமர ரசிகனுக்கு நீங்கள் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ண முடியும்? உங்களுக்கே எக்ஸ்பிளைன் பண்ணணும். பாமரன் இல்லை, எனக்கு உண்மை. ஆமாம், உண்மை. உங்களுக்கே எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? அது வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும், அவ்வளோதான். இட் கேனாட் பி எக்ஸ்பிளைன்ட், இட் ஹேஸ் டு பி எக்ஸ்பீரியன்ஸ்டு. மியூசிக்குங்கிறது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான். பட் அதற்கு கொஞ்சம் நாலேஜ் வேணும் இல்லையா? ஒரு ஒரு சிம்பனி நாலேஜ் வேணுங்கிறது. சினிமா பாட்டு கேட்குறப்ப எந்த நாலேஜ் வச்சு கேட்குறீங்க? எந்த நாலேஜ் வச்சு சரி இருக்குது, இது சரியாக இருக்குது, இது நல்லா இருக்குது, இது நல்லா இல்லைன்னு சொல்கிறீங்க? ஏதோ சவுண்டு வருது, வந்த உடனே இந்த பாட்டு நல்லா இருக்குது அப்படிங்கிறீங்க. அதில் வந்து நாலேஜ் முக்கியமாக சொல்லுதா, இல்லை வந்து உங்கள் உணர்வு தான்? அவ்வளோதான். அப்போ எல்லா இசைக்குமே உணர்வு தான் முக்கியம். இசைக்கு மட்டும் இல்லை, எல்லாத்துக்குமே உணர்வு தான் முக்கியமான இதாக இருக்குது. உணர்வு தான் அறிவுன்னு தனியாக ஒன்று கிடையாது. நீங்கள் என்ன உணர்றீங்களோ அதுதான் உங்களுக்கு அறிவுன்னு. நீங்கள் உணர்ந்தது வந்து ஒரு விஷயமாக போய் அது அறிவாக மாறுறது இல்லை, உணர்வே அறிவாக இருக்குது. கர்நாடக மியூசிக்கை கேட்குறதுக்கு எனக்கு கொஞ்சம் அந்த நாலேஜ் கட்டாயம், அந்த ராகத்தை பற்றி சுரூபம் தெரிஞ்சால் தானே எனக்கு ரசிக்க முடியுது. அந்த மாதிரி நீங்கள் ஒரு சிம்பனிக்கு அது தேவை. கர்நாடக மியூசிக்கை வந்து உங்களால் ரசிக்க முடியுதுன்னா நீங்கள் தான் பெரிய ரசிகர். நிஜமாக வந்து சாதாரண ரசிகர்களுக்கு வந்து அது வந்து ரொம்ப கஷ்டம். ரொம்ப அதெல்லாம் பற்றி நம்ம பேசல. அதனால தான் நான் கேட்குறேன், சிம்பனி அதை மாதிரி ஒரு சாதாரண ரசிகனான என்னை போன்ற ஒருத்தரால் அது நீங்கள் உணர்வால் மட்டுமே முடிஞ்சிருமா? முதல்ல சிம்பனியை கேளுங்க, அப்புறம் வந்து இதை சாதாரண மக்கள் ரசிக்கணுமா வேணுமா வேணாமாங்கிறத அப்புறமா கொஸ்டினாக ஆக்குங்க. இப்போ வந்து சாதாரண ரசிகர்கள் ரசிக்க முடியுமா அப்படின்னு என்கிட்ட கேட்டால், இப்போ வந்து ஒரு இலக்கியத்தை வந்து நான் சங்க இலக்கியத்தை பற்றி பேசினா ஜனங்களுக்கு புரியுமா அப்படின்னு கேட்குற மாதிரி இருக்குது. ஏன்னா இந்தியன் கான்டெக்ஸ்ட்டுக்கு அது ஒரு முக்கியமான ஒரு இதுதானே சார். இப்போ வேணாங்கிறீங்களா? இல்லை வேணும், கட்டாயம் வேணும். அதுதான் கேட்குறேன். இல்லை, அதனால நான் அந்த அந்த இதுலேருந்து வரக்கூடிய கேள்வி தான் எனக்கு. அது இப்போ பழக்கம், சித்திரமும் கைப்பழக்கம்னு மாதிரி நீ கேட்டு பழகணும்.
பழகியே வந்து அதில் வந்து கேட்டு கேட்டு ஆக அதில் வந்து ஒரு ரசனை வேணும். ரசனை இல்லாமல் சும்மா அவங்களுக்கு போய் கிடைக்குமா இது அப்படின்னா, இப்போ தாஜ் ஹோட்டலில் இருக்கிற ஐட்டம் எல்லாம் வந்து சாதாரண ஜனங்களுக்கு கிடைக்குமான்னு கேட்பீங்களா நீங்கள்? கேட்பீங்களா? கேட்க மாட்டீங்க. அந்தந்த நிலையில் இருக்கிறவங்களுக்கு அந்தந்த அவங்களுக்கு எந்த அளவுக்கு போக முடியுமோ, ஒரு சினிமா பார்க்க முடியும், சினிமாவில் இருக்கிற பாட்டை கேட்க முடியும், அதை ரசிக்க முடியும், அது நல்லா இருக்குதுன்னு சொல்ல முடியும், நல்லா இல்லைன்னு சொல்ல முடியும். அவன் காலகாலமாக அவனுக்கு எது தோதா இருக்கோ அதை தான் எடுத்துக்கிடுவான். அவங்களெலாம் ரசிக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு இது போடுறதில்ல. சமத்துவம் அப்படி இப்படின்றதெல்லாம் இதில் இல்லை. இது வந்து வேறு. இது வந்து உயர்ந்த உலகத்தில் உயர்ந்தது என்று ஒத்துக்கொள்ளக்கூடிய மனப்பான்மை இல்லைன்னா அப்புறம் மனுஷன் எதுக்கு பிறக்கணும் இல்லையா? உயர்ந்தது என்று கண்டுகொள்ள வேண்டும். அது இல்லைன்னா பிரயோஜனமே இல்லை. அதனால தானே சங்க இலக்கியங்கள் இன்னைக்கு வரைக்கும் நம்ம பாராட்டிக்கிட்டு இருக்கோம் இல்லையா? 2000 வருஷம் அதுக்கு முன்னாடியே இருக்குது. தொல்காப்பியம் இருக்குது 5000 வருஷம். அப்புறம் இன்னொரு கேள்வி என்னென்னா வந்து சிம்பனியில் ஹார்மனி இருக்குது. ஹார்மனி தானே சார் நீங்கள் சொன்ன மாதிரி? அது எல்லோரும் ஒரே மாதிரி அப்படியே கரெக்டாக அந்த ஒரு இதுனா வாசிக்கணும்னு சொல்லுங்கள். நம்ம இந்தியனில் ஒரு மெலடி, அதுக்கு மெலடிக்கும் அதுக்கும் சம்மந்தம் இருக்கா சார்? அந்த சிம்பனியில் அந்த மெலடி, நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய அந்த மெலடி அதுக்கு தேவை? அதெல்லாம் சினிமா பாட்டில் எல்லாம் பண்ணியாச்சு. ஹார்மனினா த டிஃபரன்ஸ். ஓகே, டிஃபரன்ஸ் சவுண்டிங் டுகெதர் இஸ் ஹார்மனி. ஓகே, இட் இஸ் நாட் ஹார்மனினா ஒரே மாதிரி இல்லை, அதுவே இல்லை. அதாவது ஒன் நோட்டு, ஒரு ஸ்வரம் வாசிக்கிறப்போ so many notes played together is harmony. more than one notes ஒரு 2 ஸ்வரம் ப்ளே பண்ணால் கூட அது ஹார்மனின்னா த டிஃபரன்ஸு. இப்போ நீங்கள் இருக்கீங்க, நான் இருக்கீங்க, நம்ம 2 பேரும் சேர்ந்துருக்கோம், நம்ம 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி அதுலேயும் இருக்குது. இதெல்லாம் சேர்ந்து இருக்கிறது தான் ஹார்மனி. கவுண்டர் பாயிண்ட்டுங்கிறது வந்து மோர் தேன் ஒன் மெலடி பிளேட் டுகெதர் இஸ் கவுண்டர் பாயிண்ட். நான் ஏற்கனவே சினிமாவில் சொன்னது தான். இப்போ வந்து இதில் வந்து இதுதான் ஹார்மனி. முடியுதா? உங்களால் கேட்க முடியுதா? இதுதான் ஹார்மனி. டிஃபரன்ஸ் பீயிங் டுகெதர் இஸ் ஹார்மனி. எனக்கெல்லாம் எப்படி தோணுதுன்னா, உங்கள் பாட்டு ஈவன் சந்தோஷமான பாட்டில் கூட ஒரு அடிநாதமாக ஒரு சோகம் இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் வருது சார். எனக்கு அது ஏனே தெரியல. இப்போ நான் சொன்னேன், எனக்கு இன்னொரு நண்பரை சொல்லிட்டாரு, ராஜாசனோட எல்லா பாடல்களுமே சோக பாடல்கள்னு ஒரு கமெண்ட் வர என்கிட்ட அடித்தார். அது உண்மையா? ஏன்னா நீங்கள் வந்து இதோ என் நெஞ்சிலே அந்த பாட்டு போடச்சில அந்த கடைசி சீனில் அந்த இன்டர்வியூவில் ஒரு சோகம் வருது. கதை எப்படி முடிய போகுதுங்கிறத உங்கள் பாட்டில் சொல்கிறீங்க. அப்புறம் அடடட மாமர கிளியில் கூட ஒரு அடியில் ஒரு சோகம் இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் வருது. இது எனக்கு தான் வருதா அல்லது இல்லை நீங்கள் அதை தெரிஞ்சே செய்தீங்களா சார்? இது ஒன்றும் இல்லை. பார்க்குறவன் எப்படியோ அப்படி அவனுடைய காட்சி. இது உங்கள் உணர்வு தானே தவிர அதில் இருக்குது இல்லைன்னு நான் சொல்கிறதுக்கு இல்லை. ஏன்னா கேட்குறவங்க நீங்கள். நான் பாடுறதோட நம்ம வேலை முடிஞ்சு போச்சு. பாட்டு போடுறதோட இத்தனை கோடி இன்பம் வைத்தா இறைவாங்கிறான். ஒரு கம்யூனிஸ்ட் வந்து இந்த உலகத்தில் வந்து வறுமையை தவிர வேறு ஒன்றும் இல்லை, பணக்காரங்க நல்லா இருக்காங்க, இவங்க வந்து இல்லாதவங்களுக்கு யாருமே கவனிக்கிறது இல்லை அப்படிங்கிறான். இந்த உலகத்தில் இவ்வளவு துன்பம் நிறைஞ்சிருக்குங்கிறான். ஒரு துறவி வந்து இதெல்லாம் பிறவியே வேஸ்ட்டு அப்படிங்கிறான். அதை பார்க்குறவங்க பார்வை மாதிரி தான் உலகம் இருக்கே தவிர அந்த உலகம் ஆக்சுவலாக எப்படி இருக்குது அப்படிங்கிறத அவங்க சொல்லலை. அவன் அபிப்பிராயம் தான் வந்து உலகமாக அவனுக்கு தெரிகிற மாதிரி இந்த பாட்டையும் அவங்க கருது. நீங்கள் சொல்கிற பாட்டவே இன்னொரு மாதிரி சொல்லுவான். அவனுக்கு வேறு மாதிரி தாக்கமாக இருக்கும். அவன் ஏதோ ஒரு மூடில் வந்து அவன் ஏதோ ஒரு துன்பத்தில் இருக்கும் பொழுது அந்த பாட்டு போய் ஆறுதல் படுத்தியிருக்கலாம். இல்லை அவன் வந்து ஏதோ ஒரு மகிழ்ச்சியில் இருக்கும் பொழுது அவனுக்கு ஏதோ ஒரு பொண்ணு இப்போ ஒரு காதலியோட நல்ல இன்பகரமாக இருக்கிற நேரத்தில் அந்த பாட்டு வந்து அவனுக்கு இன்பத்தை கொடுத்துருக்கலாம். அதை நம்ம இப்படித்தான் அப்படின்னு சொல்ல முடியாது. கம்போஸ் பண்ணுறப்ப இந்த நோக்கத்தோடு தான் நான் பண்ணினேன் அப்படின்னு சொல்கிறதுக்கே இல்லை. நம்ம வந்து அவர் டைரக்டர் சொல்கிறாரு, சரி இவரை எப்படி சரி, அவர் அந்த நேரத்தில் ஓகே சொல்லணும், அவ்வளோதான். அதுக்கு போடுற டியூன் தான் வந்து. இல்லை, அதன் பிறகு இன்னொன்று என்னென்னா, நான் உங்கள் பாடல்கள் யூடியூப்ல எல்லாம் போய் பார்த்தீங்கன்னா எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா,
எங்களுடைய சிறுவயதுக்கு எங்களை அந்த கால நினைவுகளை தூண்டிக்கிட்டே இருக்குது. இப்போ வேற யார் பாட்டுக்களையும் அவங்க அந்த மாதிரி ஒரு கமெண்ட் போட்டால் நான் பார்க்கல. இல்லை நான் அந்த ஒரு ஒரு 5 பைசாவுக்கு நான் ஆரஞ்சு மிட்டாய் வாங்கி தின்னுட்டு போனதை எனக்கு ஞாபகப்படுத்துது. அந்த தியேட்டரில் நான் நைட்டு பார்த்ததை எனக்கு ஞாபகப்படுத்துது. அவங்களுக்கு ஏன் அந்த பழசை தூண்டிக்கிட்டே ஒரு 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 நாஸ்டாலஜிக்கு அது எப்படின்னா நாஸ்டாலஜிக்காகவும் இருக்குது சார். ஆனால் சமயத்தில் பெயின்ஃபுல்லாகவும் இருக்குது. இதை எப்படி அதுக்குள்ளே இருக்கு வருது, நான் போடுறேன், அது வருது. அதுக்கு என்ன நான் என்ன இல்லை அந்த நாஸ்டாலஜிக்கை தூண்டுறதுல அது ஏன் அவ்வளோ ஒரு இது? அது அவங்க கேட்ட சூழ்நிலையை பொறுத்து அது அது வந்து நினைவில் தங்குவதும், அந்த பாட்டு கேட்ட நேரம் எந்த மாதிரியான நேரம், எந்த மாதிரியான சூழ்நிலையில் அவங்க கேட்குறாங்க அப்படிங்கிறத பொறுத்து இருக்குது. இப்போ எனக்கு என்னுடைய எங்கேஜில் கேட்ட பாடல்கள் தான் நினைவில் இருக்கும். பட் அந்த நினைவுகள் வந்து உங்களுக்கு திருப்பி உங்களுக்கு அந்த ஊருக்கு அங்கேயே இருக்கணும் அந்த மாதிரியான ஒரு உணர்வுகளை தான் இவங்க சொல்கிறாங்க. ஆமாம், நேச்சுரல் தானே, அது உண்மைதான். ஆமாம். அப்புறம் இன்னொரு கேள்வி, இப்போ நீங்கள் சிம்பனி கம்போஸ் பண்ணீங்களே, ஏன் நீங்கள் வந்து அங்கே இங்கிலாண்டில் பண்ண வேண்டிய இருக்குது? நம்ம ஊரில் அந்த மாதிரி கலைஞர்கள் இருக்காங்களா? இல்லாட்டி இருக்காங்கன்னா சொல்லுங்கள், இங்கே பண்ணுவோம். இல்லை அதான் சொல்கிறேன். அதுக்கு இல்லை எனக்கு தெரியாது, நீங்கள் தான் சொல்லணும் ஏன் அங்கே பண்ண வேண்டிய. உங்களுக்கு தெரியாதா? லண்டனில் இருக்கிற ஆர்கெஸ்ட்ரா இங்கே இல்லை அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாதா? என்ன அதுதான் முக்கியம். அவங்க தான் இருக்கிறாங்க அந்த வெஸ்டர்ன். இங்கே இருக்காங்கன்னா சொல்லுங்கள். நம்ம எனக்கு தெரியாது, உங்ககிட்ட தானே கேட்டு. இல்லை நீங்கள் தானே கேட்குறீங்க, இங்கே ஏன் ரெக்கார்ட் பண்ண மாட்டேங்கிறீங்கன்னு. இங்கே கொடுங்க, ஆர்கெஸ்ட்ரா கொடுங்க, நம்ம ரெக்கார்ட் பண்ணுவோம். அது நம்ம இங்கே இப்போ ரிலீஸ் இருக்குது சார். இதை மாதிரி அது நம்ம ஊரில் ஒரு கண்டக்ட் பண்ணுற மாதிரி, மக்களுக்காக கண்டக்ட் பண்ணுற மாதிரி ஏதாவது ஒரு பிளான் இருக்கா? பிளான் வந்து அது ஆட்சியில் இருக்கிறவங்க வந்து இது பண்ணணும். ஏன்னா வந்து வெள்ளைக்காரன் இருக்கிறப்போ இந்த ஊரில் இந்தியாவில் வந்து 5 ஆர்கெஸ்ட்ரா இருந்தது, சிம்பனி ஆர்கெஸ்ட்ரா. இல்லை பாம்பேயில் 2 ஆர்கெஸ்ட்ரா, டெல்லியில் 2, கல்கட்டாவில் 3, 5 ஆர்கெஸ்ட்ரா இருந்தது. மைசூரில் வந்து தசராவுக்கு மட்டுமே சிம்பனி வாசிக்கிறதுக்கு வருஷமெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு தசரா அன்னைக்கு வாசிப்பாங்க. அங்கே ஆர்கெஸ்ட்ரா இருந்தது, சிம்பனி ஆர்கெஸ்ட்ரா இருந்தது. 6 ஆர்கெஸ்ட்ரா இருந்த ஊரில் ஒன்றுமே இன்றைக்கி இல்லை. அவ்வளோ செல்வ செழிப்போடு நம்ம வந்து முன்னேறி போயிட்டுருக்கோம். இல்லை அந்த டீம் இங்கே கூட்டிகிட்டு வந்து நீங்கள் எதா மாதிரி செய்கிற மாதிரியா? நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்க, நம்ம பாட்டு கூட்டு வருவோம். இல்லை இந்த அடுத்த சிம்பனி 2 எப்போ வரும்? இந்த டூரை பாருங்கள் முதல்ல. நீங்கள் இந்த டூர் எங்கெங்கே போகுதுன்னு பாருங்கள், பார்த்துட்டு அடுத்த சிம்பனி பற்றி கேட்கலாம். இந்த எல்லாம் வயிறறிஞ்சிக்கிட்டு இருக்கானுங்க பசங்க. என்னடா இவர் வந்து திருநெல்வேலிக்கு போனால் மக்கள்லாம் வந்து டிராஃபிக் ஜாமுங்கிறாங்க, இது பண்ணுறாருங்க, இங்கே வந்து இது பண்ணிகிட்டு இருக்காரு, இங்கே வந்து அவர் பாட்டுக்கு தனியாக போகிறாரு, என்ன தான் பண்ணுறாரு அப்படின்னு பார்க்குறாங்க சிம்பனி அங்கே உலகத்தில். இப்போ நீங்கள் மதுரை கிருஷ்ண ஐயங்கார், எல் சுப்பிரமணியம், கடைசியில் டிவிஜின்னு போனல சார், எவ்வளவு நாள் நாங்கள் அந்த கன்னட சங்கீதம் நீங்கள் கற்றுக்கிட்டு இருப்பீங்க? எவ்வளவு நாள் மியூசிக் பண்ணிக்கிட்டு இருந்தோன்னா அவ்வளோ நாளும் கற்றுக்கிட்டு இருக்கோம். ஃபுல்லாக பண்ணணும். டிவிஜி சார் கூட ஃபுல்லாக போயிட்டு, கிருஷ்ண ஐயங்காருக்குள்ளெல்லாம் ஃபுல்லாக போக முடியல இல்லை மதுரை? இல்லை போகணும். இங்கே தான் மயிலாப்பூர் நம்ம வீட்டு பக்கத்துலேயே இருந்தார். அப்புறம் தன்ராஜ் மாஸ்டர்கிட்ட நீங்கள்? அது வெஸ்டர்ன் மியூசிக். அது வெஸ்டர்ன் மியூசிக் மட்டும் தான். அது எவ்வளோ நாள் கற்றுக்கிட்டு இருந்திருப்பீங்க? அதுவும் அதே மாதிரி தான், எவ்வளோ நாள் மியூசிக் பண்ணிட்டு இருந்தால் அவ்வளோ நாள். பட் ஆனால் நீங்கள் சொன்னீங்களே ஒரு டெஸ்ட்டுக்கு வந்து அவர் வந்து நீங்களாவே போய் எல்லாம் ஃபுல்லாக எழுதிட்டு வந்து அவர்கிட்ட பாஸ் பண்ணிட்டு வந்து. ஆமாம், அவர் டீச் பண்ண மாட்டேன்ட்டு ஒரு தடவை சொன்னார். ஏன் டீச் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டார் அவர்? ரெகுலராக நான் வந்து கிளாஸுக்கு போகலன்னு சொல்லிட்டு, நீ சினிமாக்காரன் ஆகிட்ட, நீ போயிடு அப்படின்னு சொல்லிட்டு, நான் உனக்கு சார் எக்ஸாமினேஷன் பணமெல்லாம் கட்டியிருக்கு சார், பணம் கட்டினாலும் அதெல்லாம் இல்லை, வரலாம், யூ டோன்ட் கம் அப்படின்னு சொல்லி இது பண்ணார். அப்புறம் நான் அவர்கிட்ட சேலஞ்ச் பண்ணிட்டு வந்தேன். இதில் வந்து நான் வந்து 85 மார்க்ஸ் மேலே நான் எடுத்துக்காட்டலைன்னா நான் வந்து வரல சார் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி போனேன். எனக்கு இங்கிலீஷே தெரியாது. சிலபஸை வச்சு பார்த்தா அது தியரி எக்ஸாமினேஷன். அது பார்த்தேன், சிலபஸ் எடுத்து பார்த்தேன். ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் படித்தா ஒன்றும் புரியலை. மறுபடியும் படித்தேன். 3ஆவது தடவை படிக்கிறப்போ கொஞ்சம் மியூசிக் தெரிஞ்சதுனால கொஞ்சம் அர்த்தம் பிடிபடுற மாதிரி இருந்தது. அப்படியே அடுத்தது அப்புறம் தெரியாத வேர்ட்ஸ் வந்ததுன்னா ஸ்டுடியோவில் போய் வாசிக்கிறப்ப அந்த வேர்ட்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அந்த அர்த்தத்தை பிடிச்சிடுவேன். இப்படியே படித்து மார்க் எழுதி அதே மாதிரி அந்த எக்ஸாமினர் வந்து அந்த டெஸ்ட் கார்டில் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் போட்டுட்டு இது வந்து 85 மார்க்ஸ் வித் ஆனர்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டு கையெழுத்து போட்டு கொடுத்தாரு. அந்த கார்டை எடுத்துகிட்டு போனேன். அவர் ஈஸி சேரில் இப்படி உட்காந்துருந்தார். சார் அப்படின்னு தூக்கி எறிஞ்சேன். அவர் மடியில் போய் விழுந்தார். என்னடா அது பாருங்கள் அப்படின்னு. ராஜா பேர் போட்டுட்டு 85 மார்க்ஸ் வித் ஆனர்ஸ். அதனால் எக்ஸாமினர் கையெழுத்து போட்டிருக்காரு.
ராஜா நீ கிரேட்ரா அப்படின்னாரு. கிரேட் இல்லை சார், நீங்கள் பாட்டுன்னு சொன்னீங்க, நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டு போனேன், அதை நான் பண்ணிட்டு வந்திருக்கேன், அவ்வளோதான் அப்படின்னு. வேற இந்த சிம்பொனியை பற்றி நீங்கள் உங்கள் ஒரு கருத்து சொல்ல முடியுமா சார்? இன்னும் ஒரு ஒரு நம்ம மக்களுக்காக. அது பேசி தீராதுங்க. அது பேசுகிற மேட்டர் இல்லை, அது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வேண்டிய மேட்டர். கேளுங்க, அப்போ தான் வந்து மற்ற யாரெல்லாம் என்னென்ன பண்ணியிருக்காங்கன்னு கேளுங்க. அப்போ தான் வந்து நான் என்ன பண்ணியிருக்கேங்கிறது உங்களுக்கு புரியும். அந்த இது ஃபஸ்ட்டு சிம்பனி எழுதினப்போ அந்த ஜான் ஸ்காட்டுங்கிற கண்டக்டர் பேசின பேச்சு மேடையில், இளையராஜா சிம்பனி எழுதினதுக்கு இவ்வளோ தூரம் பாராட்டுறீங்க, ஓகே, பட் யூ மஸ்ட் நோ த அதர் கம்போசர்ஸ், வேர்ல்டு கிரேட்டஸ்ட் கம்போசர்ஸ் வாட் தே ஹேவ் கம்போஸ்ட். அது தெரிஞ்சால் தான் இவர் என்ன பண்ணியிருக்காங்கிறது உங்களுக்கு புரியும் அப்படின்னு சொன்னார். அதவே தான் நான் இப்போ சொல்கிறேன். என்ன மாதிரி ஆட்களுக்கெல்லாம் அது ஒரு புதுசு தானே சார்? சிம்பொனி கேட்குறது எங்களுக்கு ஒரு புதுசு தான். கேளுங்க, நல்லா கேட்டு தெரிஞ்சுங்க. தெரியலன்னு தெரியுது இல்லை? ஆமாம். அப்போ தெரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ண வேண்டியதானே? தெரியணும் இல்லை? சிம்பனி எனக்கு தெரியலை, கேளுங்க. கம்போசர்ஸ் பண்ணதெல்லாம் உங்களுக்கு யூடியூப்பில் வருது, நீங்கள் தட்டினீங்கன்னா உங்கள் கையில் வந்து கிடைக்க போகுது, காதில் வந்து நிறைக்க போகுது. என்னடா அது ஒரே இதாக இருக்கு நமக்கு, இதில் என்ன இருக்குது அப்படின்னு, இதில் ஒன்றும் இல்லை போட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த கம்போசர் போங்க, அப்படி போயிட்டே இருக்கு, நிறையா போயிட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து இதை பற்றி தெரிஞ்சால் விவரிக்க முடியாது, வார்த்தையில் விவரிக்க முடியாது. ஒரு இசை இப்படிப்பட்டதுன்னு சொல்லி வார்த்தையில் சொல்லி புரிய வைக்க முடியுமா? இப்போ என் சினிமா பாட்டவே எடுத்துக்கங்களேன், ஏதோ ஒரு பாட்டை, இந்த பாட்டு இப்படிப்பட்டது சார், இதில் வந்து இங்கே வந்து போகுது, இந்த சட்ஜமத்தில் போயிட்டு அப்படியே காந்தாரத்தில் போயிட்டு அப்படி போட்டால் புரியுமா? அது புரியாது. அதை அப்படியே கேட்டால் தான் வந்து புரியும். இன்னொன்று சினிமாவில் பற்றி எனக்கு ஒரு கேள்வினா, நீங்கள் போட்ட மிகச்சிறந்த பாடல்கள்னு நான் நினைக்கிற சில பாடல்கள் வந்து படங்களில் இடம்பெறவே இல்லை சார். அதை பற்றி நீங்கள் எனக்கு பாருங்கிறதுக்குன்னா, மலர்களே நாதஸ்வரங்கள், அப்புறம் அந்த புத்தம்புது காலை வரல, இந்த ஆழக்கடலில் தேடிய முத்து, காதல் ஓவியம்னு அந்த சுஜாதா ஃபஸ்ட்டு பண்ண இந்த பாடல், அப்போ உங்களுக்கு ஒரு ஒரு அப்போ உங்களுக்கு ஒரு வருத்தம் இருந்தது நான் நினைக்கிறேன். ஆமாம், அந்த நேரத்தில் மிகச்சிறந்த பாடல்களாக இருந்தது, படத்தில் இடம் பெறலை. ஆனால் அந்த காலத்தில் அது ரெக்கார்டில் வந்ததுனால எல்லாரும் கேட்டாங்க. அப்போ உங்களுக்கு நீங்கள் அதை கேட்டீங்களா? அவங்கள்ட்ட டைரக்டர்ஸ்லாம் கேட்க முடிஞ்சுதா? நான் கேட்கல, வருத்தப்பட மாட்டேன். வருத்தமாக இருந்தது, என்னோட பாட்டெல்லாம் ஆடுவோம், நல்ல பாட்டெல்லாம். என்ன பண்ணுறதே, அந்த பாட்டு படத்தில் வர்றப்போ ஜனங்கள்லாம் எழுந்து போகிறாங்க, அப்போ கட் பண்ணாமல் என்ன பண்ணுறது அப்படின்னா. அதுதான் மிகச்சிறந்த பாடல்களாக இருந்திருக்கு. ஜனங்கள் எழுந்து போகிறாங்களே, என்ன பண்ணுறது.